வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு கேர் பயாலஜி வீக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் இந்த பிளான்ட் கிங்டம் எத்தனை வாட்டி படிச்சாலும் மறந்து போயிருது மேம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக இதை நீங்க ரிப்பீட்டடா கேட்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த சாப்டர். ஸோ லெட் அஸ் லேர்ன் அந்த பிளான்ட் கிங்டம் நம்ம படிக்கலாம் இன்னைக்கு. சரிங்களா குழந்தைகளே? ஸோ பிளான்ட் கிங்டம், தாவரங்களின் ராஜ்யம். In the previous chapter, we looked at the broad classification of living organism under the system proposed by Whittaker 1969, wherein suggested the five kingdom classification. ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டேக்கர் அவர்கள் வந்து கிளாசிஃபை பண்ண 1969 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் பண்ணாரு இல்லையா, வகைப்பாடுகள். அதை நம்ம படித்தோம். என்னென்ன வகைப்பாடு? வைஸ் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமாலியா அண்ட் பிளான்டே. என்னெல்லாம் அதுல இருந்தது? மொனீரா இருந்தது, புரோட்டிஸ்டா இருந்தது, பூஞ்சைகள் இருந்தது, விலங்குகள் இருந்தது, தாவரங்கள் இருந்தது. In this chapter, we will deal in detail with further classification within kingdom Plantae, popularly known as plant kingdom. So, இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரங்களின் ராஜ்யத்தை பத்தி விரிவாக விளக்க போறோம் அப்படின்னு இந்த முதல் பத்தியில அவங்க சொல்றாங்க. சோ முதல் பத்தியில என்ன சொல்லியிருக்காங்க? விட்டேக்கர் அவர்கள் வந்து முன்னாடியே வந்து 5 கிங்டம் வகைப்படுத்தினாலும் இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாவரங்களின் ராஜ்யம் அதை பத்தி பார்க்க போறோம். We must stress here that our understanding of the plant kingdom has changed over time. ஸோ என்ன நம்மளோட புரிதல் இருந்ததோ தாவரங்களை பற்றி, அது வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்கை அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த மொனீரா அண்ட் புரோட்டிஸ்டா ஹேவிங் செல் வால்ஸ் ஹேவ் நவ் பீன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பிளான்டே. பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் புரோட்டிஸ்டாக்களும் அவங்களுக்கு வந்து செல் சுவர் இருந்தாலும் அவங்கள தாவரங்களிலிருந்து நம்ம விலக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. Though earlier classification place them in the same kingdom. முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாவரங்களோடய வகைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. So the cyanobacteria that are also referred as blue-green algae are not algae anymore. So cyanobacteriaக்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? நீல பச்சை ஆல்கேக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவங்க வந்து இப்ப வந்து ஆல்காக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றோம். So in this chapter we will describe algae, bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperm. So இந்த பாடப்பகுதியில நம்ம ஆல்காக்கள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம் பத்தி படிக்க போறோம் குழந்தைகளே. Let us look at classification within angiosperm to understand some of the concerns that influence classification system. So இந்த வகைப்பாடுகள் ஏஞ்சியோஸ்பர்ம்களை புரிஞ்சு கொள்வதற்கு என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்வோம். The earlier system of classification used only gross superficial morphological characters such as habit, color, number, shape of leaves, etc. So முன்னாடி காலத்துல அவங்க எப்படி வகைப்படுத்தினாங்கன்னா, வெளிப்புற தோற்றங்கள் அதை வச்சு வகைப்படுத்தினாங்க. அது வாழ்விடம், அதோட நிறம், அதோட எண்ணிக்கை, அதோட இலைகளின் வடிவமைப்பு, அதை வைத்து அவங்க வந்து வகைப்படுத்தினாங்க. They were mainly based on vegetative characters. ஸோ அவங்க வந்து அந்த வெளிப்புற கேரக்டர்களை வச்சுதான் நம்ம வந்து ஆண்ட்ரீஷியம் or on the andrecium structure system given by Linnaeus. Such system were artificial. So அதுக்கப்புறம் வந்து லினேயஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஆண்ட்ரீஷியங்களோட வடிவமைப்பையும் சேர்த்துட்டாரு. அந்த மாதிரி வடிவமைப்பை சேர்த்துன்றதுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம்னா ஆர்டிபிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். These are separated the closely related species since they based on few characteristics. Also, the artificial system gave equal weightage to vegetative and sexual characteristics. ஸோ இந்த ஆர்டிபிஷியல் சிஸ்டம்ல நம்ம வெளிப்புற ஸ்ட்ரக்சரை மட்டும் எடுத்துக்கிறோம். அது கூடவே
ஆன்டிஷியம் போன்ற செக்ஷுவல் கேரக்டர்ஸையும் எடுத்துக்கிறோம். This is not acceptable since we know that often the vegetative characters are more easily affected by environment. இத நம்மளால ஒத்துக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்கள் என்ன ஆகும்? ஆம், சூழ்நிலையில மாறுதல்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. As against this natural classification system developed, which were based on natural affinities among the organism. ஸோ அதுக்கப்புறமா வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல நம்ம வெளிப்புற தகவமைப்புகளை மட்டும் இல்லாம நாட் ஒன்லி த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் பட் ஆல்சோ இன்டர்னல் ஃபீச்சர் லைக் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், anatomy, embryology and phytochemistry such as classification of flowering plants was given by George Bentham and Joseph Dalton Hooker. சோ இவங்க ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஊக்கர் என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்புற தகவமைப்புகள் மட்டும் பற்றாது, உள்புற தகவமைப்புகள், அதாவது உள்ள இருக்கக்கூடிய வடிவங்கள், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். எம்பிரியாலஜி அப்படின்றது அந்த எம்பிரியோ, அந்த வளரக்கூடிய சூழல், அந்த ஒரு சீடுல இருந்து அது வளர்றது, அது என்னெல்லாம் பரிணாமங்கள் ஆகுது அப்படின்றது. பைட்டோ கெமிஸ்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள், அதெல்லாம் வச்சியும் அவங்க வகைப்படுத்தினாங்க அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. குழந்தைகளே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.